வெல்கம் டு நிதி எம்ப்ராய்டரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிசைனுக்கு ஃபஸ்ட் லேயர் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் த்ரெட்டை கிளாத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு 2 செயின் போட்டுட்டு லாக் பண்ணிடுறேன் கிளாத்தோட. தென் ஒரு பீடு வச்சு லாக் பண்ணுறேன். தென் 2 செயின் போட்டு லாக் பண்ணுறேன். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக இப்படி தான் இருக்க போகுது. ஸோ 2 செயின் ஒரு பீடை பீட் லாக் பண்ணிவிட்டு கிளாத்தோட லாக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லேயர் எப்போயுமே நம்ம சிம்பிளாக தான் போடுறோம். ஸோ திருப்பி 2 செயின் போட்டுட்டு கிளாத்தில் லாக் பண்ணிவிடுங்க. ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட் லேயர் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஒரு பீடு 2 செயின், ஒரு பீடு 2 செயின். ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த டிசைன் டோட்டலாக 4 லேயர்ஸ் வரப்போகுது. சாரியோட ரைட் சைடில் நம்ம போட்டிருக்கோம். தென் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது அப்படியே நம்ம டர்ன் பண்ணிவிட்டு சாரியோட ராங் சைடில் செகண்ட் லேயரை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். 3 செயின் போட்டுக்கோங்க. அந்த 3 செயின் அப்படியே பிடிச்சிக்கோங்க. தென் திருப்பி 3 செயின் போடுங்க. இப்போ இதை கொண்டு அந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 செயின் போட்டாலே அது தேர்டு செயினில் கொண்டு லாக் பண்ணிவிடுங்க. இது ஒரு பெட்டல் மாதிரி நமக்கு கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 செயின்ஸ் போட்டுட்டு தென் அகைன் ஒரு 3 செயின் போட்டு அந்த தேர்டு செயினில் கொண்டு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெட்டல் கிடைக்கும். தென் ட்ரிபிள் க்ரோஷாக்கு 2 தடவை சுற்றிடுங்க நீடில். தென் 2 3 டைம்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, உங்களுக்கு ட்ரிபிள் க்ரோஷா கிடைக்கும். தென் திருப்பி 3 செயின் போட்டு அந்த ட்ரிபிள் க்ரோஷாக்கு உள்ளேயே விட்டு லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறது எல்லாமே சிங்கிள் க்ரோஷா போடணும். லாக் அப்படின்னாலே நம்ம சிங்கிள் க்ரோஷா தான். தென் திருப்பி ஒரு ட்ரிபிள் க்ரோஷா 2 தடவை நீடில் சுற்றிட்டு 2 நம்ம வெளியே எடுத்துகிட்டு வரணும். 2 வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பி 3 செயின் போட்டு லாக் பண்ணிடலாம் இந்த ட்ரிபிள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு. ஸோ இதை நம்ம க்ராஸ்னு சொல்லுவோம். இப்போ 3 தடவை இந்த பெட்டல் போட்டுட்டோமா. இப்போ அடுத்து பீடுக்கு மேலே இருக்க கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக 3 செயின் போட்டுடலாம். திருப்பி இதே ஹைட்டை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதனால் திருப்பி ஒரு ட்ரிபிள் க்ரோஷா அந்த 2 செயின் கேப்பில் 3 தடவை திருப்பி ட்ரிபிள் க்ரோஷா போடுவோம். இப்போது ட்ரிபிள் க்ரோஷாங்கிறது 2 தடவை நீடில் ரொட்டேட் பண்ணிவிட்டு 2 3 டைம்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். தென் பெட்டல் 3 செயின் போட்டு க்ராஸ் பண்ணி லாக் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம 3 தடவை ட்ரிபிள் க்ரோஷா போட போகிறோம் வித் பெட்டலோட. ஒவ்வொரு கேப்லையும் பீடுக்கு மேலே உங்களுக்கு 3 செயின் வரப்போகுது. நடுவில் இருக்க அந்த 2 செயின் கேப்பில் 3 டைம்ஸ் நம்ம ட்ரிபிள் க்ரோஷாவும் பெட்டலும் போட போகிறோம். இதே மாதிரி நம்மளோட செகண்ட் லேயர் நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட் லேயர் சாரியோட ஃப்ரண்ட் சைடு ஆரம்பித்தோம். தென் சாரியை அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு செகண்ட் லேயரை சாரியோட ராங் சைடில் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். இதை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். 3 செயின் போட்டுட்டு திருப்பி அடுத்த கேப்பில் திருப்பி ட்ரிபிள் க்ரோஷா. ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக செகண்ட் லேயரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். தென் தேர்ட் லேயர் நான் எல்லோ கலரில் போட போகிறேன். பட் டிஃப்ரெண்ட் எல்லோ கலர்ஸ், ஒரு டார்க் ஷேடு, லைட் ஷேடு, திருப்பி லைட் ஷேடு. ஸோ அந்த மாதிரி நான் போட போகிறேன். ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஃப்ளவரும் ஒரு லீஃபும் அந்த டிசைன். இப்போ எல்லோ கலர் டார்க் எல்லோ எடுத்துக்கிறேன். இப்போ தேர்ட் லேயர் எங்கே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ராங் சைடில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த 3 செயின் கேப்பில் நம்ம உள்ளே விட்டு லாக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாரியோட ராங் சைடில் நம்ம தச்சிட்ருக்கோம். தென் திருப்பி ஃபோர்த் லேயர் ரைட் சைடில் போகுது. 6 செயின் போட்டு அப்படியே கொண்டு போய் நடுவில் இருக்க அந்த 3 செயின் கேப்பில் லாக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போடுறது எல்லாமே சாரியோட ராங் சைடில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சாரியோட ரைட் சைடில் கிடையாது. இப்போ நம்ம போட்டுட்ருக்க தேர்ட் லேயரும் சாரியோட ராங் சைட். ஸோ இதை அப்படியே ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ரிட்டன் ஃபோர்த் லேயர் சாரியோட ரைட் சைட் தைக்க போகிறோம். ஸோ நான் ஜாயின் பண்ணது கண்டிப்பாக சாரியோட ராங் சைட் தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், ரைட் சைடில் இல்லை. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம எண்ட்லேயும் அந்த பெட்டல்குள்ளே கொண்டு போய் லாக் பண்ணி, அதாவது சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிடலாம். எண்ட்லேயும் சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிடலாம். இப்போது சாரியோட ரைட் சைடு நான் திருப்பிக்கிறேன். ஸோ தேர்ட் லேயர் சாரியோட ராங் சைடில் போட்டுட்டு வந்தோம். இப்போது டர்ன் பண்ணிக்கிறோம் சாரியோட ரைட் சைட். 2 செயின் போட்டுட்டு
டபுள் க்ரோஷாக்கு சுற்றுற மாதிரி சுற்றிட்டு அந்த 6 செயின் கேப்பில் தான் நம்ம இப்போ போட போகிறோம். ஒரு குட்டி ஃப்ளவர் மாதிரி போடலாம். தென் ஒரு டபுள் க்ரோஷா போட்டுட்டு பெட்டல் தான் திருப்பி 3 செயின் போட்டு க்ராஸ் பண்ணி லாக் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி பெட்டல் வந்து 6 டைம்ஸ் போட போகிறோம். ஒரு டபுள் க்ரோஷா மேலே பெட்டல் ஒரு குட்டி ஃப்ளவர் மாதிரி கொண்டு வரதுக்காக 6 டைம்ஸ் போடுறோம். 3 செயின் போட்டு க்ராஸ். தென் திருப்பி 3rd டைம் போடுறேன். டபுள் க்ரோஷா போட்டுட்டு மேலே பெட்டல் போட்டு க்ராஸ். அதாவது 3 செயின் போட்டு அந்த டபுள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டே சிங்கிள் க்ரோஷா போடுறோம். இதே மாதிரி 4th டைம் டபுள் க்ரோஷா போட்டுட்டு 3 செயின் போட்டு உள்ளே விட்டு லாக் பண்ணிவிடுங்க. தென் 5th டைம். ஸோ 6 டைம்ஸ் போட்டுட்டு நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டோம்னா அழகாக ஒரு பெட்டல் மாதிரி நமக்கு கிடச்சிரும். அதாவது ஒரு ஃப்ளவர் ஒரு ஆர்ச் மாதிரி ஃப்ளவர் கிடைக்கும் நமக்கு. 6 டைம்ஸ் போட்டுடலாம். ஃப்ளவர் பெட்டல் மாதிரி போடுறதுக்கு 3 செயின் போட்டு க்ராஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குட்டி பெட்டல் கிடைக்கும். இப்போ நம்ம 6 டைம்ஸ் போட்டாச்சு. இதை கீழே கொண்டு போய் சிங்கிள் க்ரோஷாவில் லாக் பண்ணிவிடுங்க. ஒரு ஆர்ச் மாதிரி ஒரு ஃப்ளவர் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஆர்ச் மாதிரி 6 டைம்ஸ் போட்டதில் ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். ஸோ அடுத்த மீதி இருக்க கேப்பு நம்ம 6 செயின் போட்ட கேப்பில் தான் பண்ணிகிட்ருக்கோம். தென் 2 தடவை டபுள் க்ரோஷா போடலாம். திருப்பி 2 தடவை ட்ரிபிள் க்ரோஷா போடலாம். ஒரு லீஃப் மாதிரி கொண்டு வர போகிறோம். ட்ரிபிள் க்ரோஷாங்கிறது 2 தடவை நீடிலில் ரொட்டேட் பண்ணிவிட்டு 2 தடவை நம்ம வெளியே எடுத்துகிட்டு வர போகிறோம். 2 டைம்ஸ். 1 டைம் வெளியே எடுத்துகிட்டு வரேன், 2nd டைம் வெளியே எடுத்துகிட்டு வரேன், தென் 3rd டைம். தென் இப்போ திருப்பி ஒரு ட்ரிபிள் க்ரோஷா போட்டு ஒரு பெட்டல் போட போகிறோம். அந்த லீஃபோட ஷார்ப் எட்ஜை காமிக்கிறதுக்காக இப்போது திருப்பி 3 செயின் போட்டு கடைசியாக நம்ம ட்ரிபிள் க்ரோஷாக்கு எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அந்த கேப்குள்ளே விட்டு லாக் பண்ண போகிறோம். கடைசியாக 2 செயினை ஒன்றாக்கணும் இல்லையா, அந்த இடத்துல உள்ளே விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு லாக் பண்ணிடலாம். ஒரு குட்டி பெட்டல் கிடைக்கும் ஷார்ப் எட்ஜுக்காக. திருப்பி 2 தடவை ட்ரிபிள் க்ரோஷா போட்டுடலாம். அந்த லீஃப் அப்படியே இறங்கி வரணும் இல்லையா, நம்ம எப்படி ஏறி போனோமோ அந்த ஹைட்டை காமிச்சோமோ அதே மாதிரி ஹைட்டை கீழே இறங்கி வந்தால் தான் லீஃபோட ஷேப் கிடைக்கும். ஸோ 2 தடவை ட்ரிபிள் க்ரோஷா போட்டுட்டு 2 தடவை டபுள் க்ரோஷா போட்டுடலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது 2 டபுள் க்ரோஷா 2 ட்ரிபிள் க்ரோஷா, மிடில் இருக்க ட்ரிபிள் க்ரோஷாவில் ஒரு பெட்டல் போட்டோம். திருப்பி ரிட்டன் இறங்கும் போது 2 ட்ரிபிள் க்ரோஷா 2 டபுள் க்ரோஷா போட்டுட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டிங்க அப்படின்னா அழகாக நமக்கு ஒரு பெட்டல் கிடச்சிரும். இங்கே பாருங்கள், நல்ல திக்காக ஒரு ஃப்ளவரும் ஒரு பெட்டலும் நமக்கு கிடச்சிருச்சு, லீஃபும். ஸோ இதுதான் நம்மளோட டிசைன். இப்போ ஒரு ஆர்ச்சில் வந்து இந்த மாதிரி டிசைன் வரும்போது செகண்ட் ஆர்ச்சில் ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷா வரப்போகுது. ஸோ அது ஃபுல்லாக நம்ம 7 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷா போட்டுடலாம். செகண்ட் கேப்பில் ஃபுல்லாக 6 செயின்ஸ் போட்ட செகண்ட் கேப் ஃபுல்லாக 7 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷா போட்டுடலாம். இந்த இடத்துல தான் நம்ம குச்சு கட்ட போகிறோம். 2 ஃப்ளவருக்கு நடுவில் குச்சு. ஸோ இது அடுத்து திருப்பி இதே மாதிரி ஃப்ளவர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு ஒரு டபுள் க்ரோஷாவில் 3 செயின் போட்டு க்ராஸ் பெட்டல் சிங்கிள் க்ரோஷா போட்டுடலாம். டபுள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு சிங்கிள் க்ரோஷா போட்டுடலாம். தென் திருப்பி ஒரு டபுள் க்ரோஷா போட்டுட்டு 3 செயின் போட்டு அந்த டபுள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷா. ஸோ இதே மாதிரி அந்த பெட்டலை லாக் பண்ணி நம்ம வந்து 6 டைம்ஸ் வந்து டபுள் க்ரோஷா போட போகிறோம் வித் பெட்டலோட. ஸோ 6 டைம்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டு நம்ம கீழே லாக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். நல்லா டைட்டாக போடுங்க, அப்போ தான் பார்க்க ஃப்ளவர் வந்து அழகாக இருக்கும். நம்ம அந்த 6 செயின் கேப்பில் தான் நம்ம இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு ஆர்ச் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் கிடச்சிரும். இங்கே பாருங்கள் அழகா. இப்போது திருப்பி நம்ம லீஃப் போட போகிறோம். லீஃப் போடுறதுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், உங்களுக்கு 2 டபுள் க்ரோஷா 2 தடவை டபுள் க்ரோஷா போடுவோம். ஒரு தடவை நீடில் சுற்றிட்டு உள்ளே விட்டு எடுத்து 2 டைம்ஸ் வெளியே எடுத்தோன்னா டபுள் க்ரோஷா. தென் ட்ரிபிள் க்ரோஷா 2 தடவை போடுவோம். ட்ரிபிள் க்ரோஷாக்கு 2 டைம்ஸ் நீடில் சுற்றுவோம். தென் உள்ளே விட்டு எடுத்துகிட்டு வந்த த்ரெட்டோட
3 டைம்ஸ் நம்ம வெளியே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அது ட்ரிபிள் க்ரோஷா. ஸோ மிடில் ஒரு ட்ரிபிள் க்ரோஷா போட்டுட்டு ஒரு லீஃப் போட போகிறோம், அதாவது பெட்டல் போட போகிறோம். ஸோ 3 செயின் போட்டுட்டு அந்த ட்ரிபிள் க்ரோஷா எண்டு முடிஞ்சது இல்லையா, அதுக்குள்ளே விட்டு ஒரு லாக் பண்ணிடலாம். தென் நமக்கு பெட்டல் கிடச்சிருச்சு. தென் திருப்பி ட்ரிபிள் க்ரோஷா மிடிலுக்கு அப்புறம் கீழே இறங்கும்போது அதே மாதிரி 2 ட்ரிபிள் க்ரோஷா 2 டபுள் க்ரோஷா போட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டிங்கன்னா அழகாக அந்த லீஃப் கிடச்சிரும் நமக்கு. இந்த பெட்டலை முடிச்சுட்டு 4th கேப்பில் நம்ம வந்து ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷா தான் போட போகிறோம். இந்த கலர் வந்து நான் வந்து ஒரு டார்க் எல்லோவில் போட்டிருக்கேன். தென் அடுத்த 2 ஷேப் வந்து இதை விட ஒரு லைட் எல்லோவும், அதுக்கு அடுத்த ஷேப் வந்து அதை விட லைட். ஸோ 3 கலர் நான் எல்லோ கலரில் நான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக ஃப்ளவர் வரும், ஃப்ளவரும் லீஃபும். ஸோ அந்த ஃப்ளவர் வந்து அந்த 7 சிங்கிள் க்ரோஷா மேலே படர்ந்து வந்த மாதிரி இருக்கும். நடுவில் இருக்க கேப்பில் நம்ம குச்சி கட்டிடுவோம். சூப்பராக இருக்கும் இந்த டிசைன், நல்ல ஹெவியான டிசைன். அழகாக கேதரிங் நல்லா தொங்கும், உங்களுக்கு நல்ல லென்த்தியாக உங்களுக்கு சாரியில் கிடைக்கும். ஒரு 2 இன்ச்சுக்கும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹெவியாக கிடைக்கும் டிசைன். இங்கே பாருங்கள், 3 கலரில் நான் போட்டிருக்கேன். டார்க் கலர், லைட் கலர், அதோட லைட் கலர். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நல்லா பாருங்கள், நல்லா கிராண்டாக இருக்கும். இது பீட்ஸ் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணலை. பீட்ஸ் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கேதரிங் ஃபுல்லாக நீங்கள் பீட்ஸ் வச்சிங்க, அந்த பெட்டல் ஃபுல்லாக நீங்கள் வந்து ப்ளைனாக 3 செயின் போட்டு வைக்கிறதுக்கு பதில் பீட்ஸ் வச்சிங்க அப்படின்னா இன்னும் கிராண்டாக இருக்கும். ஸோ நடுவில் இருக்க கேப்பில் நம்ம வந்து குச்சி கட்டிடலாம். இது குச்சி கண்டிப்பாக கட்டணுன்ற அவசியம் இல்லை. இதை நீங்கள் அப்படியே லேஸ் பேட்டர்னாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் ரேஞ்சும் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். குச்சி கட்டினீங்கன்னா நல்ல மேக்ஸிமம் 700 வரைக்கும் நீங்கள் வாங்கலாம், சார்ஜ் பண்ணலாம். வெறும் இந்த லேஸ் பேட்டர்னில் போட்டிங்கன்னா 500லேருந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இதில் குச்சும் கட்டி காமிக்கிறேன், எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். குச்சி கட்டும்போது ரொம்ப அடர்த்தி ஆகிடும் டிசைனு. கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால குச்சி வந்து ரொம்ப அடர்த்தி ஆகிடும் குச்சி கட்டும்போது. ஸோ அது எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதில் குச்சி வந்து 150 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது அப்படின்னு. அப்படியே அந்த கலர் வந்து டிம் ஆகிட்டே போகும். திருப்பி நம்ம வந்து கலரை சேஞ்ச் பண்ணிடுவோம். டார்க் கலர், லைட் கலர், அதோட லைட் கலர். ஸோ சாரீ ஃபுல்லாக பார்க்கும்போது, அதாவது கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்க சாரீஸில் வந்து இந்த டிசைன் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். நாளைக்கு ஒரு புது டிசைனோட நம்ம மீட் பண்ணலாம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த குச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சேர்ந்து கற்போம், சிறப்பாய் கற்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.